ஹலோ வாங்களர்ஸ், ரீசெண்டாக நம்ம எண்ணூரில் ஜெட்டி ஃபிஷிங் ட்ரிப் ஒன்று போட்டிருந்திருப்போம். அந்த வீடியோமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிடுவாங்க. அந்த வீடியோவில் பிடிச்சிருந்த மீனில் பார்பிக்யூ செஞ்சுருந்திருப்பேன். அது எப்படி செஞ்சேங்கிறத பற்றின வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் நம்ம பாறை மீனை தான் குக் பண்ண போகிறோம். மீனை நல்லா க்ளீன் பண்ணி குடல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு உடம்புல இந்த மாதிரி கோடு போட்டிருக்கோம். அப்போ தான் மசாலா உள்ளக்க நல்லா இறங்கி மீனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம இந்த குக்கிங் பண்ண போகிற அடுப்பு சின்னது தான், அதனால நான் கொஞ்சம் சின்ன சின்ன மீனாகவே எடுத்திருக்கேன். மசாலாக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கறி மசாலா, மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு பாதி லெமனை புழிஞ்சு விட்டுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆட் பண்ண மசாலா எல்லாத்தையுமே நல்லா திக்கான பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை மீனில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மீனில் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போட்டிருந்தா கோட்லேயுமே நல்லா மசாலா இறங்குற அளவுக்கு தேய்ச்சி விடணும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா மசாலா நல்லா அந்த மீட்டில் இறங்கி நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருந்தேங்கிறத பற்றி உங்களுக்கு ரிட்டன் ஃபார்மில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மசாலாவை நல்லா மீனோட உள்ளக்கே வெளியும் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ண விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம அடுப்பை செட் பண்ணிடலாம். அடுப்புக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு மண் சட்டி இருந்துச்சு, அதில் தான் நான் இன்றைக்கி பார்பிக்யூ பண்ண போகிறேன். வீட்டில் இருந்த கொஞ்சோன்னு கோல், அப்புறம் அந்த தேங்காவோட மூடி, அந்த கொட்டாங்குச்சியையும் நல்லா பற்றி போட்டு அது நல்லா சூடு ஏறுற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அட்டையை வச்சு நல்லா விசிறி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் அந்த கோல் நல்லா ஹீட் ஆகும். ஸோ இந்த செட்டப்பில் தான் நம்ம இன்றைக்கி குக்கிங் பண்ண போகிறோம். வீடியோவில் உங்களுக்கு அந்த கோல் பற்றினது மட்டும் தான் காமிச்சிருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி அந்த கோலை பற்ற வைக்கிறதுக்குள்ளாட்டியும் செம்ம கஷ்டமாயிருச்சு. கையிலே வீசி வீசி நல்லா அந்த கோல் ஹீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம செட்டப்பு கடைசியில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி சுடுற கிரில் இருந்துச்சு, அதில் தான் நம்ம இன்றைக்கி நான் மீனை வச்சு குக் பண்ண போகிறேன். நம்ம செட்டப் ரொம்ப சின்னதுனால ஒரு நேரத்தில் ஒரு மீன் தான் வைக்க முடியும், அதனால் ஒரு மீனாக தான் நான் குக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பட்டர் லைட்டாக அந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு அந்த சிலிக்கான் ப்ரஷ்ஷில் அந்த பட்டரை எடுத்து நான் அந்த கம்பியில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் மீன் நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த கம்பியில் ஒட்டாமல் வரும். ஸோ அதனால் நான் பட்டரை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். பட்டரை நல்லா அந்த கம்பியில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மீன் எடுத்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம பார்பிக்யூ மாதிரி பண்ணுறப்போ பேனில் ஃப்ரை பண்ணுறத விட கொஞ்சம் ஸ்லோவாக தான் குக் ஆகும். அதனால் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் இந்த மீன் எல்லாமே குக் பண்ணணும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்மெல்லில் பார்த்திங்கன்னா நல்லா குப்புன்னு அடிக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ஆனியனும் கேப்சிகமும் மசாலாவில் போட்டு வச்சுருக்கோம். அவனையும் லைட்டாக சின்ன ஃப்ரை பண்ணி நம்ம மீனுக்கு சைடிஷாக தொட்டுக்கலாம். ஆனியனும் லைட்டாக ஹீட் ஆயிடுச்சு. முதல்ல ஒரு பைட். வா, நல்லா சுட சுட இருக்குது. வெளியும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம டைரெக்டாக கோல் வச்சு ஹீட் பண்ணனால வெளியே நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பைட்டை ட்ரை பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறத விட இதுவுமே சூப்பராக இருக்குது. அந்த கோலோட ஃப்ளேவர் நல்லாவே ஃபீல் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெளியே செம்ம கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளக்க சூப்பராக குக் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மீன்லாம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பிடிச்ச உடனே டக்குன்னு கீல் பண்ணிட்டோம். அதாவது உடம்புல அந்த பிளட் எல்லாமே எடுத்துட்டோம். மீட்டோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அப்படியே அடுத்த ஒரு பைக் போயிடலாம். நம்ம பார்த்திங்கன்னா தெரியும், அந்த சென்டர்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நம்ம வாங்குகிற மீன்லலாம் அந்த பிளாக் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்ச உடனே பிளட் எடுத்ததுனால மீட் நல்லா கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக இருக்குது. அந்த பிளட்டோட டேஸ்ட் அந்த சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. செம்ம வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள செம்ம சாஃப்டாகவும் இருக்குது. அதே மாதிரி நம்ம மசாலாலையும் போட்ட ஆனியன் மட்டும் கொஞ்சம் ஹீட் ஆகணும். பட் மசாலாவோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. இன்னைக்கு 3 மீன் பார்பிக்யூ பண்ணலான்ட்டு. இதுதான் லாஸ்ட்டு மீன். நல்லா குக்காகி அவுட்டர்லாம் கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ சீசனிங்க்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் சில்லி பார்பிக்யூ சீசனிங் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் சீசனிங் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன். இதுலேயே வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ நான் இந்த பார்பிக்யூ இது செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இவன் தான் லாஸ்ட் மீன். இதை சாப்பிட்டு அவ்வளோதான், படுக்க வேண்டியதான். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங் வந்து ஒரு 9:30 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ். ஏன்னா வந்து நம்ம சின்ன செட்டப் தான், கையை விட சின்ன சைஸ் தான். ஸோ அதில் பண்ணுறதுனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ கேஸ் குக்கிங் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் பேக்கப் பண்ணியாச்சு. 3 மீன் பண்ணியிருந்தோம். 2 மீன் வந்து நான் ஃப்ரெண்டும் வந்திருந்தான், நானும் ஃப்ரெண்டும் சாப்பிட்டோம். 3ஆவது மீன் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொடுத்தாச்சு. ஸோ குக்கிங்லாம் முடிச்சுட்டு நல்லா டயர்டாயாச்சு. ஸோ இன்னொரு தரமான கண்டென்ட்டோடு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பை பாய்.